ஹாய் விவோஸ். நூடுல்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது? பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரு குட்டி ஃபேவரட்னா இந்த நூடுல்ஸ் தான். அதே நூடுல்ஸை அம்மி அண்ட் டேஸ்டியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஜூசி கிரீமி நூடுல்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது போல் ஆனியனையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி தேவைப்படாது, போடணும்னு நினச்சா போட்டுக்கோங்க. எப்போதும் போல் ஹாட் வாட்டரில் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் கரெக்டாக வேகணும் அப்படின்னா கொதிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எடுங்க. சூப்பராக உதிரியாக அழகாக இருக்கும். நல்லா ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் கூட பொடியாக கட் பண்ணின பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது ஆப்ஷனல் தான். அதுபோல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாவை 1-2 மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் அரிகோனம் சேர்த்துருக்கேன். அதுபோல் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் சீஸ் ஸ்லைஸ் வாங்கிக்கோங்க. அது 2 ஸ்லைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1 கப் பால் ஊற்றினீங்கன்னா நல்லா குக் ஆகும். நல்லா அது க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம நினச்ச மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதும் இப்போ நூடுல்ஸ் மசாலா இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. அதுவும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இன்னுமே உங்களுக்கு ஜூஸியாக வேணும் அப்படின்னா அகைன் பாலார் தண்ணி ஆட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய க்ரீமி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக டொமேட்டோ சாஸ் அப்புறம் கார்னிஷிங்கு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த எம்மியான நூடுல்ஸை குட்டீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்லிடுங்க. எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா டூ சப்ஸ்கிரைப் ஃபார் சங்கி சமையல். ஸ்மைல் அண்ட் சர்வ். பாய்.